தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் தேவனுடைய வார்த்தையோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறது போல சாயங்காலங்களும் விடியற்காலங்களுமாகி இதோ இந்த வருஷத்தினுடைய 4வது மாதத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். இருக்கிறேன் என்கிற நாமமுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அவருடைய பலத்தினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் ஒவ்வொரு வாரமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஃபுல் டே நமக்கு நன்றாக தெரியும். படிக்க வேண்டிய போர்ஷன்ஸும் நமக்கு தெரியும். அதில் செய்திகளை பொறுத்த மாட்டிலே 3வது வார செய்தியும் உண்டு. கடந்த 3வது வாரத்தில் சிந்தித்த செய்தியினுடைய தலைப்பு ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? ஏன்னா அதுதான் ஒரு தொடராக போகிறது. இந்த நாளிலே என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்கும் என்றால் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லை அப்படின்னு போட்டு ஒரு ஹைஃபன் போட்டுட்டு ஒரு கோலன் போட்டுட்டு சந்திக்கும் காலத்தை தவறவிட்ட சாலமோன், சந்திக்கும் காலத்தை தவறவிட்ட சாலமோன். ஆகவே மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லை என்ற செய்தியை அந்த திறவுகோல் வசனமாக கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு நபர்களினுடைய வாழ்க்கையாக நாம் சிந்திக்க போகிறோம். எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே கர்த்தர் அவர்களை எந்தெந்த சூழ்நிலைகளிலே சந்தித்தார், அவர்கள் அதை எப்படி பிரதிபலித்தார்கள் என்பதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். ஆகையினாலே கடந்த வாரத்தினுடைய செய்தியை ஒரு சின்ன சம்மரி, ஒரு 5-6 நிமிடங்களுக்குள்ளாக சம்மரை செய்துவிட்டு அது நமக்கும் அடுத்த வாரம் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ஒரு சின்ன ரீகேப்பாக இருக்கும். ஆகவே அதை செய்துவிட்டு நான் இந்த நாளினுடைய செய்திக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். கடந்த செய்தியிலே நான் சொன்ன விஷயம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:37 தான் நம்முடைய திறவுகோல் வசனமாக இருந்தது. மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லை என்று நாம் பார்த்தோம். 3 சந்தர்ப்பங்களிலே தேவன் எருசலேமோடு கூட இடைபடுகிறார். அதில் 2 சந்தர்ப்பங்களிலே இதே வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று எருசலேமுக்கு போகிற வழியில், இன்னொன்று எருசலேமினுடைய நகரத்திலே அந்த கடைசி வாரத்தினுடைய ஓசானா ஞாயிறு அன்று. 3வதாக எருசலேமுக்கு உள்ளே போய் தேவாலயத்துக்குள் இருந்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்கின்றார்? பேசுகின்றார், எச்சரிக்கிறார், அழுகிறார், புலம்புகிறார். நாம் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? சம்பந்தப்பட்ட நபரிடம் தேவன் பேசி பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற பதில் இல்லாத போது தேவன் அடுத்து என்ன செய்கிறார்? தம்முடைய தாசர்களிடத்திலே பேசி பார்க்கிறார். தாசர்கள் மூலமாக சம்பந்தப்பட்ட நபர்களிடத்திலே பேசி பார்க்கிறார். அதற்கும் பதில் இல்லாத போது தேவன் என்ன செய்கிறார்? சிருஷ்டிப்புகளே அவர்களிடத்திலே போய் அவர் என்ன செய்கிறார்? புலம்புகிறார். அதிலேக்கும் பதில் இல்லாத போது சில நேரங்களிலே ஆண்டவர் தனக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? புலம்பிக் கொண்டிருக்கிறார். நாம் தேவனை இந்த 4 நிலைகளுக்குள்ளாக எந்த நிலையிலே வைத்திருக்கிறோம்? தேவனை துக்கப்படுத்தக்கூடாது, புலம்ப வைக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது என்கிற பாடங்களை எல்லாம் அதிலே நாம் பார்த்தோம். அடுத்த ஆதார வசனத்திலே ஆண்டவர் எருசலேமே எருசலேமே என்று 2 முறை கூப்பிடுகிறார். இதே போல 2 முறை அழைத்து சொன்ன 7 பேரை நான் உங்களுக்கு முன்பதாக எடுத்து சொன்னேன். அவர்கள் எல்லாருமே தேவன் எதிர்பார்த்த பதில் என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். ஆனால் எருசலேம் மட்டுமே கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அந்த ஆதார வசனத்திலே எத்தனை தரமோ உன்னை சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்றால் எத்தனை தரம் என்று நாம் ஒரு சின்ன சர்வே எடுக்க துவங்கின போது எருசலேம் முதலாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரமாக எஸ்டாப்ளிஷ் ஆனதே எப்போதுதான்? சாலமோனுடைய காலத்திலே என்று நாம் பார்த்தோம். சாலமோனுடைய காலத்திலே தேவாலயம் எருசலேமிலே கட்டப்படுகிறது. மத ரீதியாக முக்கியத்துவமான பகுதியாக மாறுகிறது, ராஜாங்க ரீதியாக முக்கியத்துவமான பகுதியாக மாறுகிறது. ஆகவே இட் வாஸ் பொலிட்டிக்கலி அண்ட் ரிலிஜியஸ்லி சிக்னிஃபிகன்ட் பிளேஸ். ஆண்டவர் எருசலேமை தமக்கென்று தம்முடைய நாமம் விளங்கும்படியாக ஒரு இடமாக அதை தெரிந்து கொள்கிறார். ஆனால் அந்த எருசலேமிலே முதலாக தவறு வருவதற்கு யார்தான் காரணம்? சாலமோன் தான் காரணம் என்பதை நாம் பார்த்தோம். சாலமோன் தேவனுடைய கட்டளைகளை மீறி பல அந்நிய ஜாதியான பெண்களை மணந்தார். விளைவு எப்படி அவருடைய வீழ்ச்சி இருந்தது என்பதை 11வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வைத்து பார்த்தோம். அவர் ஆண்டவரை விட்டு விலகி போனார். ஆண்டவர் 2 முறை சாலமோன் இடத்திலே பேசி பார்த்தால், ஆனால் சாலமோன் இடத்திலிருந்து எந்த தேவன் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸும் என்ன செய்யவில்லை? வரவில்லை. தேவன் மனதாக இருந்தார், ஆனால் சாலமோனோ மனதாக இருக்கவில்லை. தாவீதின் நிமித்தம் சாலமோனுடைய நாட்களிலே அதை செய்யாமல் யாருடைய காலத்திலே அதை ஆண்டவரை செய்கிறார்? ரெகோபயாமுடைய காலத்திலே செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தாவீதும் தவறினவன் தான். ஆனால் அவனைப் போல நீங்களும் நானும் தேவன் நம்முடைய குற்றங்களை உணர்த்தும் போது என்ன செய்ய வேண்டும்? ஒத்துக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பதை சிந்தித்து முடித்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட இந்த பேசேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது சில நடைமுறை சத்தியங்கள் நமக்கு வரும். ஒரு 4 அல்லது 5 விஷயங்களை நான் வேகமாக சொல்லி என்னுடைய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இதுதான் நாம் கடந்த வாசத்திலே சிந்தித்தவை.
மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லை. இப்பொழுது தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம். மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லை. வாய்ப்புகளை அல்லது சந்திக்கும் ஆண்டவர் சொல்கிறார்கள் அல்லவா, எருசலேமை பார்த்து சொல்லும்போது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. தேவன் சாலமோனை சந்தித்த காலத்தை சாலமோன் தவறு விடுகிற ஒரு சம்பவத்தை நாம் அதிலேயே தொடர்ந்து வாசிக்க முடியும். பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்திலே 2 விசை ஆண்டவர் தரிசனமாகியும் சாலமோன் என்ன செய்யவில்லை? கர்த்தருக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை திருப்பவில்லை. இப்பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவர் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் பாருங்கள். 14வது வசனத்தை கொஞ்சம் பாருங்கள், வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11-14 எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். ஒரு விரோதியை எழுப்பினார். சரி, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை பாருங்கள். 11:23 என்ன வாசிக்கிறோம்? எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை ஆண்டவர் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, நேரடியாக 2 தடவை பேசி பார்த்தாரு, பதில் என்ன செய்யலைங்க, வரல. இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்னா, ஆண்டவர் he is beginning to act. ஆண்டவர் செயல்பட துவங்குகிறார். ஆண்டவர் அவனை சிட்சிக்க துவங்குகிறார். ஆண்டவர் அவனை தண்டிக்க துவங்குகிறார். முதலாவதாக ஆதாத் என்னும் ஒரு விரோதியை எழுப்புகிறார். அடுத்து யாரை எழுப்புகிறார்? ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை கர்த்தர் எழுப்புகிறார். அடுத்து 26வது வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். அங்கே என்ன வாசிக்கின்றோம்? சேரேதா ஊரில் உள்ள எப்ராயிம். இந்த எப்ராயிம் என்று சொன்னாலே இவன் எந்த ஊரை சேர்ந்தவன்? இதே இஸ்ரவேல் நாட்டை சார்ந்தவன். உள்நாட்டிலிருந்து ஒரு விரோதியை எழுப்புகிறார். மற்ற 2 பேரும் வெளிநாட்டு விரோதிகள். நன்றாக கவனியுங்கள். ஆதாதாக இருக்கட்டும் அல்லது ரேசோனாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் எழுப்பப்படுகிற விரோதிகள் எங்கிருந்து விரோதிகள் எழுப்புகிறார்கள்? வெளிநாட்டிலிருந்து. ஆனால் உள்நாட்டிலிருந்தே ஒரு விரோதியை எழுப்புகிறார். அவன் யாராம்? எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்தான். இது இந்த அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் வீட்டிலே கொஞ்சம் நீங்கள் விரிவாக வாசித்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதில் நான் ஒரு சின்ன லைஃப் அப்ளிகேஷன் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆதாதினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி நீங்கள் ஆதாதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்குது. 17லேருந்து நம்ம வாசிக்கும்போது, ஆதாதும் அவனோட கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரர் சிலர் ஏதோமியரும் எங்கே போனார்கள்? எகிப்திற்கு போக ஓடி போனார்கள். ஆதாத் அப்பொழுது எப்படி இருந்தானாம்? சிறு பிள்ளையாயிருந்தான். 18 வசனத்தில் நடுப்பகுதியில், எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்கு போனார்கள். அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து இவனுக்கு ஆகாரத்தை திட்டம் பண்ணி நிலத்தையும் கொடுத்தான். 19 வசனத்தில், ஆதாதுக்கு பார்வோனின் கண்ணில் மிகுந்த தயை கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்திரீயாகிய தாப்பெனேஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு, நல்லா கவனிங்க, இந்த ஆதாது எகிப்திற்கு போன போது சிறு பிள்ளை. இந்த ஆதாது எகிப்திற்கு போன போது சிறு பிள்ளை. எகிப்திற்கு போன இந்த சிறு பிள்ளையா இருந்த ஆதாதுக்கு பார்வோனுடைய கண்களிலே தயவு கிடைத்து அவன் இப்பொழுது பெரிய மனிதனாக மாறுகிறான். நாளடைவிலே பார்வோனுடைய வெறி சகலையாகவே இவன் என்ன செய்து விடுகிறான்? மனைவியினுடைய தங்கையை யார் திருமணம் செய்து கொள்கிறார்? ஆதாது திருமணம் செய்து கொள்கிறார். நான் ஏன் இதை சொல்றேன்? இது ஏன் பைபிள் இவ்வளவு தெளிவா இங்க எழுதி வச்சிருக்கு? ஆதாதுன்னு ஒரு, இப்போ எப்படி ரேசோனை பத்தி சொல்றாரோ அதே மாதிரி ஆதாதுன்னு ஒரு விரோதி எழுப்பினாரு, சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏன் இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் நமக்கு எதுக்கு? ரேசோனை பத்தி எப்படி சிம்பிளா சொல்றாரோ அதே மாதிரி ஆதாதை பத்தி சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இதே மாதிரி இந்த உள்நாட்டிலேருந்து ஒரு ராஜா ஒரு விரோதி எழும்புறான் இல்லையா, அதான் யாருங்க? எரோபெயாம். அவனை குறித்து வரக்கூடிய விஷயத்தை பாருங்கள். 40வது வசனத்தை பாருங்கள். அது நிமித்தம் சாலமோன் எரோபெயாமை கொல்ல வகை தேடினான். சரிங்களா? இப்போ எரோபெயாம் தான் அடுத்து வரக்கூடிய ஆள்னு தெரிஞ்ச உடனே சாலமோன் யாரை கொல்ல வகை தேடுகிறான்? எரோபெயாமை கொல்ல வகை தேடுகிறான். அப்படி வகை தேடின போது என்ன நடக்கிறது? எரோபெயாம் எழுந்து அடுத்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடி போய், அப்ப மறுபடியும் இங்கேயும் ஒரு விரோதிக்கு அடைக்கலம் கொடுப்பது யார்? எகிப்து. ஏன் ஆண்டவர் இதை தெளிவா எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? சாலமோனுக்கு எகிப்துக்கு என்ன இருக்குங்க? சம்பந்தம் இருக்கு. 11வது அதிகாரம் ஸ்டார்டிங்ல எப்படி வாசிக்கின்றோம்? ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல்,
பார்வோனுடைய குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல். 3வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி. இந்த பார்வோன் இவருக்கு நிறைய என்ன சொல்கிறது, சீதனத்தை எல்லாம் கொடுக்கத்தான் செய்தார். அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்போ இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் பாருங்க, 9வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 16வது வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 9:16. கேசேரை ஏன் கட்டினான் என்றால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்தான். நல்ல கவனிங்க, பார்வோனுக்கும் சாலமோனுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த பார்வோன் வந்து சாலமோனோட சம்பந்தம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கூடவே அவனுடைய எதிராளிக்கு அவன் என்ன செய்யறாங்க, ஒத்து போகிறான். இதே பார்வோன் தான் இவனுடைய எதிராளியை என்ன செய்து விடுகிறானுங்க, வளர்த்து விடுகிறான். பாடம் என்ன தெரியுமா? லைஃப் அப்ளிகேஷன் என்ன தெரியுமா? தேவன் விலக்கினவைகளை நாம் என்றைக்கும் சேர்த்து கொள்ளவே கூடாது. தேவன் விலக்கினவைகளை நாம் என்றைக்குமே சேர்த்து கொள்ளவே கூடாது. அது இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காச்சும் எனக்கு என்ன செய்யுங்க, நம்மளை தாக்கும். அதான் ஆண்டவர் வந்து இந்த ஆபேலை வந்து யார் கொன்னது? காயினை கொல்லும்போது அங்கே ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா போட்டிருக்குது? பாவம் வாசப்படியில் பதுங்கி இருக்கும். பாவம் வாசப்படியில் காத்து நிற்கும். பாவம் வாசப்படியில் காத்து நிற்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னைக்காச்சும் அது வந்து என்ன செய்யுங்க, ஒரு நாள் தாக்கும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் எகிப்திலிருந்து யாரை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாரு சொல்லுங்க? எகிப்திலிருந்து யாரை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் வந்தாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் வந்தாங்களா? இல்லை, பல ஜாதியான மக்களும் இஸ்ரவேலரோடு கூட என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ வனாந்திரத்துக்கு வரும்போது பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துக்கு வாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். என்ன வாசிக்கின்றோம்? பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இந்த அந்நிய ஜனங்கள் எங்க இருந்தாங்க? இவர்களுக்குள்ள, இஸ்ரவேலருக்குள்ள தான் இருந்தாங்க. இவங்களை அன்னைக்கே விலக்கி வச்சிருந்தா சரி, ஆனா அவங்களே என்ன செஞ்சாச்சுங்க, உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்ப கொண்டு வந்ததுனால அவங்களால இவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் முக்கியமான குறிப்பு, தேவன் உழைக்கினவைகளோடு கூட நமக்கு எந்த விதத்தில் என்ன இருக்கக்கூடாதுங்க, எந்த ஒரு சேர்க்கையும் இருக்கவே கூடாது. இப்போ நம்முடைய லைஃப்பில் நம்ம சிந்தி பார்ப்போம். நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய பேச்சுக்களில், நம்முடைய செயல்களில், நம்முடைய முயற்சிகளில், நம்முடைய பொழுதுபோக்குகளில் தேவன் அங்கீகரியாத அல்லது தேவன் அப்ரூவ் பண்ணாத ஏதாகிலும் விஷயம் இருக்கிறதா? அது இன்னைக்கு எனக்கு ஒருவேளை பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் என்னைக்கு நாள் என்ன செய்யுங்க, பாதிப்பை ஏற்படுத்தும். சாலமோன் தன்னுடைய ஞானத்தில், சர்வ ஞானத்தில் மகிமை புரிந்தவனாக இருக்கும்போது அவனை யாரும் அசைக்க முடியல. அவன் வயது சென்ற போது என்ன செய்தார்கள், சாய பண்ணினார்கள். தேவன் விலக்கினவைகளோடு சம்பந்தப்படுத்திக் கொள்வது, தேவன் விலக்கினவைகளை நாம் சேர்த்து கொள்வது என்றைக்குமே ஆபத்து. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அங்கீகரியாத, தேவன் விலக்கின எதையாகிலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டிருப்போமே ஆனால் அதை நாம் உடனடியாகவே அவற்றிலிருந்து விடுபடுவது, அவைகளை விலக்குவது அவசியம். சொந்த கோத்திரத்தார்கள் தான், சொந்த தகப்பனுடைய கோத்திரத்தாருடைய பிள்ளைகள் தான். ஆனால் யார் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறார் அப்படின்னு அந்த மோசே, ஆரோன் கண்ணுக்குட்டி செஞ்சார்ல, ஆரோன் கண்ணுக்குட்டி செஞ்ச உடனே மேலேருந்து மோசே வாராரு. மோசே வந்து கற்பலைகளை வந்து தூக்கி போட்டு உடைக்கிறாரு. உடைச்ச உடனே அங்கே பாளையத்தில் இருந்துக்கிட்டு மோசே கேட்குறாரு, கர்த்தருடைய பட்சத்தில் யார் நிற்கிறீங்க அப்படின்னு வந்த உடனே டக்குன்னு வந்தது யார் தாங்க, லேவியர் தான் வந்தாங்க. லேவியருக்கு என்ன தெரியுமா கட்டளை, நீங்கள் போய் எல்லாரையும் போய் என்ன செஞ்சுருங்க, கொண்டு போடுங்க. அவங்க அதை செஞ்சாங்க. அது சொந்த சகோதரன் தான், தகப்பனுடைய சக கோத்திரத்தான் தான், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் இருந்து வந்தவங்க தான். ஆனால் விலக்க வேண்டியவர்களிடத்து நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், விலக்கி கொள்ள வேண்டும். தேவன் சேராதீர்கள் என்று யாரோடெல்லாம் சொல்லுகிறாரோ அவரோடு கூட என்ன செய்து விடக்கூடாதுங்க, சேர்ந்து விடக்கூடாது. அது என்னைக்குனாலுமே ஆபத்து.
அதான் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய பாடம். பாவத்தினுடைய விளைவு உடனடியாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்றைக்காகிலும் ஒரு நாள் அது ஆபத்தை விளைவிக்கும். பாவத்தினுடைய விளைவு என்றைக்காகிலும் ஒரு நாள் ஆபத்தை விளைவிக்கும். சரி, ரெண்டாவதாக இவனுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இவன்றிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன? இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் he is beginning to act. கொஞ்சம் கொஞ்சமாக தண்டிக்க ஆரம்பிக்கிறார், சிட்சையை ஆரம்பிக்கிறார், விரோதிகளை எழுப்புகிறார். அதில் ஆண்டவர் முக்கியமாக அதிகமாக பெரிய விரோதியாக யாரை எழுப்புகிறார்? எரோபயாமுக்கு தான் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, உனக்கு 10 கோத்திரத்தை நான் என்ன செஞ்சிடறேன், உனக்கு தந்துடுவேன். தந்துட்டு ஆண்டவர் எரோபயாம்கிட்ட கூட சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள், கொஞ்சம் அதை நீங்கள் பாருங்கள். 37வது வசனத்திலிருந்து 1 ராஜாக்கள் 11:37 முதல். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை ஒரு ராஜ்யத்தையே நான் உனக்கு தாரேன். தாவீது கூட எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நான் உன் கூட என்ன செய்வேன், இருப்பேன் என்று வாக்களிக்கிறார். இப்போ இதெல்லாம் எரோபயாமுக்கு சொல்லியாச்சு. இதை நல்ல கவனிங்க பாருங்க. 39 வருஷத்தில் இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படியாது என்று சொன்னான். 40 வசனம். அதிநிமித்தம் சாலமோன் எரோபயாமை கொல்ல வகை தேடினான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் 2 முறை பேசி பார்க்கிறார். சாலமோன் திருந்தின பாடில்லை. இப்போ ஆண்டவர் சிட்சிக்க ஆரம்பிக்கிறார், தண்டிக்க ஆரம்பிக்கிறார். சிட்சையை குறித்து இப்போ யார் கேள்விப்படுகிறது? சாலமோன் கேள்விப்படுகிறார். ஏன்னா அது நிமித்தம்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலமோனுக்கு அடுத்து என்னுடைய ராஜ்யத்தில் 10 அல்லது கிட்டத்தட்ட 90% எடுத்துக்க போகிறது யார் தான்? இதே எரோபயாம் தான் தெரிஞ்ச உடனே சாலமோன் என்ன செய்கிறாருங்க? அவனை கொல்ல வகை தேடுகிறான். நான் சொல்ல விரும்புகிற 2 பாடங்களை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். 1, இந்த ஆண்டவர் நேரடியாக பேசின போதானாலும் சரி அல்லது ஆண்டவர் சிட்சையை துவங்கு போதானாலும் சரி, ஏதாகிலும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆகிலும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே எனக்கு இது இந்த தண்டனை எனக்கு தாங்காது, எனக்கு நீர் உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளும் என்று ஒரு வார்த்தை சாலமோன் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலைங்க? சொல்லவே இல்லை. ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அது சொல்லாதது மாத்திரமல்ல, அந்த சிட்சையை சகிப்பதற்கான எண்ணமும் அவனுக்கு என்ன இல்லைங்க? இல்லை. சிட்சையை தவிர்க்கிறதுக்கு ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? எரோபயாம் என்ன செய்ய நினைக்கிறான்? கொல்ல நினைக்கிறான். நன்றாக கவனியுங்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்வதற்கு பேசுவது மாத்திரமல்ல அவருடைய ஊடகம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை சேர்த்து கொள்வதற்கு அவர் பயன்படுத்துகிற இன்னொரு ஊடகம் என்ன தெரியுமா? சிட்சை. அதை பற்றி நம்ம தான் இப்போ சமீபத்தில் படித்தோம். எங்கே படித்தோம் சொல்லுங்க. எபிரேயர், திருப்புங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 12வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளலாம். 5வது வசனம் முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏற்கனவே நல்ல பல பேருக்கு அது மனப்பாடமாக தெரியும். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, அடுத்த வார்த்தை, தாம் எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாயதன். வாசிக்கிறோமோ அதே வார்த்தை இங்கே வருகிறது பாருங்கள். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். 7வது வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால். அப்ப நல்லா கவனிங்க. தேவன் யாரை சிட்சிக்கிறார்? தம்மை யாரிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவர்களே தான் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். எதற்கு சிட்சிக்கிறார்? அதை வாசிக்கிறோம். எதற்கு சிட்சிக்கிறார்? சேர்த்து கொள்வதற்காக சிட்சிக்கிறார். அவர் இது ரெண்டையும் இந்த நோக்கங்களுக்காக இவர்களிடத்திலே செய்யும் போது இந்த சிட்சைக்குள்ளாகப்படுகிறவர்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவர்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? சகிக்க வேண்டும். பிள்ளையத்தானே சிட்சிக்க முடியும். அப்படிதான் வாசனை வருது. பிள்ளைங்கள், தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ?
எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் யாராய் இருப்பீர்கள்? வேசி பிள்ளையாய் இருப்பீர்களே. 10வது வசனம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை, அதுவும் தாம் நேசிக்கின்ற பிள்ளைகளை தம்மிடத்திலே சேர்த்து கொள்வதற்கு அவர் பயன்படுத்துகின்ற ஊடகங்கள் ஒன்று தம்முடைய தாசர்கள் மூலமாக பேசுகின்றார். அதற்கும் செவி கொடுக்காத போது தேவன் எதன் மூலமாக பேசுகின்றார்? சிட்சைகளின் மூலமாக, தண்டனைகளின் மூலமாக. எதற்காக பேசுகின்றார்? சேர்த்து கொள்ளும் வண்ணமாகத்தான் அதை செய்கின்றார். இவர்களுடைய செயல் என்னவாக இருக்க வேண்டும்? சகிக்க வேண்டும். ஆனால் யார் சகிக்கவில்லை? சாலமோன் சகிக்கவில்லை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நன்மை செய்து பாட அனுபவித்தால் அதுவே தேவனுக்கு எப்படி இருக்குங்க? நன்மை செய்து, பேதுரு அப்படித்தான் நான் வாசிக்கின்றோம் பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து என்ன வாசிக்கின்றோம்? ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன? நம்ம குற்றம் செய்து அடிக்கப்பட்டாலே நமக்கு என்ன இல்லைங்க? பொறுமையோடு சகிக்கிறதுக்கு மனசு இல்லை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அன்னைக்கு இருந்த அந்த பேதுரு எழுதப்பட்ட அந்த சிதறப்பட்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் தப்பு செஞ்சு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அவங்க என்ன செஞ்சாங்க? பொறுமையோடு சகிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நியாயமாக நமக்கு இது தகும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், நமக்கே நம்முடைய மனசாட்சி சொன்னாலும் அதை சகிப்பதற்கு கூட நமக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போதே அதை எப்படி சகிக்க வேண்டும்? பொறுமையோடு சகிக்க வேண்டும். சவுல் எடுத்துக்கோங்க, அண்ணன் கூட அந்த பிரசங்கத்தில் சொன்னார், இஸ்ரேல் ஜனங்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி என்னுடைய மரியாதை கெட்டு போயிடக்கூடாது, அதனால நீர் என்ன செய்யணும்? என் கூட வாரும். சாமுவேலை பார்த்து சொல்றார். சாலமோனுக்கு இங்க இதே விஷயம் தான். சாலமோன் வந்து சிட்சையை சகிப்பதற்கு மனதில்லை. ஒரு சின்ன ரிமோர்ஸ், ஒரு சின்ன மனஸ்தாபம், ஒரு சின்ன மனம் திரும்புதல் அவன்கிட்ட என்ன செய்யலைங்க? இல்லவே இல்லை. விளைவுகளை வந்து எப்படி தவிர்க்கலாம் என்று பார்க்கிறானே தவிர அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ரூட் காஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்வதற்கான மனம் யாருக்கு இல்லைங்க? சாலமோன்ட்ட இல்லை. இதுலையும் பெட்டரான ஸ்டாண்டர்ட் யார் தெரியுமா? தாவீது தான். தாவீது தான். நம்ம ஆராதனை சிந்தனையில் பார்த்தோம் இல்லையா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் வாசித்த விஷயங்கள் ஏற்கனவே நமக்கு நன்றாக தெரியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம். கல்லை வரிஞ்சு போட்டுக்கிட்டே வாரான், மண்ணை தூத்திக்கிட்டே வாரான், இரத்த பிரியனேன்னு சொல்லிக்கிட்டே வாரான். நம்ம இதை சாதாரணமாக வாசித்துட்டு போயிட்டோம். ஆனால் தாவீது தன்னுடைய சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கும்போது அவனுடைய கம்பீரம் என்ன, அவனுடைய கனம் என்ன, அவனுடைய மகிமை என்ன, எப்படியா இருந்தாலும் நான் செஞ்சது தவறு தான், அதை ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிற, அதை ஏன் குத்தி காட்டிகிட்டே இருக்க, இதான நம்முடைய மனசு. ஆனால் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரான்ல. இவன் சொல்கிறது தாங்காமல் சொல்கிறதோட சேர்ந்து மண்ணையும் தூக்கி என்ன செய்கிறான்? போடுறான். மண்ணை தூக்கி போடுறது மாத்திரம் இல்லை, என்னையும் செய்கிறாங்க, கல்லையும் எறிகிறான். அதில் கூட அந்த 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 லாயல் பீப்புளை பாருங்கள். ஐயோ என் மேலே கல் எறிகிறானே, என்னையே நிந்திக்கிறானே அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு விஷயம் இல்லை. அவங்களுக்கு யார்? உண்மை என்ன செய்கிறான்? நிந்திக்கிறான். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. தாவீது வந்து இதையெல்லாம் சகிப்பதற்கு என்ன செய்தாருங்க? ஆயத்தமாக இருந்தார். தாவீது சொல்கிற வார்த்தையை பாருங்கள், என்ன சொல்கிறார்? 10வது, நான் அந்த செத்த நாயை தலையை தூக்கி போடட்டும்னு அபிஷாய் சொல்லும்போது 10வது வசனத்தில் 2 சாமுவேல் 16:10 தாவீது என்ன சொல்கிறார்? அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? அவருக்கு நல்ல மனசாட்சி சொல்லுது, எனக்கு இது தகும், ஐ டிசர்வ் திஸ். லைஃப்பில் நமக்குன்னு ஒரு இன்னர் கான்ஷியன்ஸ், நமக்குள்ள ஒரு உள்ளான மனசாட்சி இருக்குது. வாழ்க்கையினுடைய சில அனுபவங்களினூடாக போகும்போது நமக்கே மனசு சொல்லும், எனக்கு இது தேவைதான். அப்படி உணர்ந்திருக்கீங்களா? எனக்கு இது தேவைதான், எனக்கு இது தகும். அப்படி உணர்வது மாத்திரமல்ல, அந்த உணர்வோடு கூட பப்ளிக்காக எந்த விதமான சிறுமையையும் ஏற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய மனசு என்ன செய்யணுங்க? இருக்கணும். எனக்கு இது தகும் அப்படின்ட்டு பள்ளி அறையில் உட்காரல யாருங்க? தாவீது. பப்ளிக்கில் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனாலும் இறங்கி போகிறார்.
11ஆம் வசனத்துலேயும் அதை தானே சொல்கிறாரு. கடைசியில் என்ன சொல்கிறாரு? அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கட்டளையிட்டிருக்கிறார். தாவீது அவனுக்கு த்ரோன் முக்கியம் இல்லை, அவனுக்கு யார் முக்கியம்? தேவன் முக்கியம். சவுலுக்கு எது முக்கியங்க? சிங்காசனம் முக்கியம். சாலமோனுக்கு எது முக்கியம்? சிங்காசனம் முக்கியம். சவுலுக்கு எது முக்கியம்? மக்களால் வரும் கனம் முக்கியம். சாலமோனுக்கு எது முக்கியம்? மக்களால் வரும் கனம் முக்கியம். ஆனால் தாவீதை பொறுத்த மட்டும் அவனுக்கு சிங்காசனம் முக்கியம் கிடையாது. யார் முக்கியம்? தேவன் முக்கியம். அவனுக்கு மக்களால் வரக்கூடிய கனம் முக்கியம் அல்ல. யாருடைய அங்கீகரிப்பு தேவை? தேவனுடைய அங்கீகரிப்பு. அதனால இதே பராக்கிரமசாலிகள் என்னைய தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, எல்லாரும் முன்னாடி எனக்கு மண்ணள்ளி போடப்பட்டாலும் பரவாயில்ல, எல்லாரும் முன்னாடி கற்கள் எரியப்பட்டவனாய் நான் இருந்தாலும் பரவாயில்லை, சொந்த பிள்ளையே எனக்கு விரோதமாக எழுந்து நான் அவன் நிமித்தம் இப்படி பரதேசியாக பயந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லை, நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா இது எனக்கு என்னதுங்க? தகும். சிற்சையை என்ன செய்யணும்? சகிக்கணும். சிற்சையை சகிக்க வேண்டும். தேவனுடைய சிற்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சிற்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிற்சையை ஏற்றுக்கொள்வதிலேயும் சிற்சையை சகிப்பதிலும் நல்ல முன்னுதாரணம் யாருங்க? தாவீது. He was ready to go out of his throne. ஏங்க அப்சலோம் துரத்தும் போது கீழே இறங்கிட்டார் சிங்காசனத்தை விட்டு. உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? ஏய், ரகசியமாக வச்சுக்கோ, உள்ளுக்குள்ள ஆண்டவர்கிட்ட தாழ்மையாக இருந்துக்கோ, ஆனால் வெளியில் போகும்போது எப்படி இருந்துக்கோ, உனக்கே இருக்கக்கூடிய கெத்தோட போ, இல்லாட்டி மதிக்க மாட்டான். இது உலகம் சொல்லி கொடுக்கிறது. அதைத்தான் யார் பின்பற்றினது? சவுல். அதைத்தான் யார் பின்பற்றினது? சாலமோன். ஆனால் தேவனுடைய மனுஷன் அப்படி இல்லைங்க. அவனுக்கு தெரியும், மனுஷர் முன்பாக எவன் என்னை அறிக்கையிடுகிறானோ அவனே நான் என்னுடைய பிதாவுக்கு முன்னாவும் தூதருக்கு முன்னாவும் என்ன செய்வேன்? அறிக்கையிடுவேன். மனுஷங்க முன்னாடி எனக்கு ஹம்பிள் ஆனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு தேவனுடைய அங்கீகாரம் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே சிற்சையை சகிக்கிறோமா? சிற்சையை சகிக்கிறோமா? மூன்றாவதாக, இப்போ ஆண்டவர் சிற்சையை கொடுப்பது கூட தேவன் தம்மை சேர்த்து கொள்வதற்கு அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். இந்த எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு வார்த்தை தேவனிடத்துல இவர் என்ன செய்யவே இல்லைங்க, போகவே இல்லை. ஒரு வார்த்தை தேவனிடத்துல போகவே இல்லை, தன்னை தாழ்த்தவும் இல்லை. இதே சாலமோன் ஜோம் பண்ணுறாருல, தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு ஜோம் பண்ணுறாரு. ஜோம் பண்ணும் போது அவர் ஜோமனத்தில் என்னென்ன யூஸ் கேசஸ் வைக்கிறாரு பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம். 8வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக்கோங்க. அந்த ஜெபம் முழுக்க எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவரே எங்களை என்ன செய்யும்? மன்னியும். ஆண்டவரே எங்களை மன்னியும். அந்த ஜெபம் முழுக்க எப்படி இருக்கு? நான் சின்ன அப்படியே ஹைலைட் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் வாங்க 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 8வது அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை பாருங்கள். 8:30. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் ஜெபத்தை கேட்டருளும். ஜெபத்தை கேட்டருள்னு சொல்கிறாருல, அப்புறம் அப்படி என்ன பதில் எதிர்பார்க்குறாரு பாருங்க. பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, அடுத்து கேட்டு மன்னிப்பீராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போவே இனி வரக்கூடிய நாட்களில் தவறு செஞ்சால் அதுக்கான மன்னிப்பை நீர் என்ன செய்யணும்? கொடுக்கணும். நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நீர் என்ன செய்யணும்? கேட்கணும்னு தான் ஜெபமே. அடுத்து ஒவ்வொரு யூஸ் கேஸாக வைக்கிறாரு. 31வது வசனம். ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில், அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால். 32வது வசனம் கடைசி வார்த்தை, நியாயம் தீர்ப்பீராக. 33வது வசனத்தில் அடுத்த யூஸ் கேஸு, அடுத்த ஒரு சினாரியோவை கொடுக்குறாரு. என்னது? உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய். அந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால். 34வது வசனத்தில் நடுப்பகுதி, பாவத்தை மன்னித்து. அடுத்து 35வது வசனம் இன்னொரு ஒரு சினாரியோ வைக்கிறாரு. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தனால் வானம் அடைபட்டு மழை பெய்யாது இருக்கும்போது. அந்த வசனத்தினுடைய நடுப்பகுதி, விண்ணப்பம் செய்து. கடைசி வார்த்தை, பாவங்களை விட்டு திரும்பினால். 36வது வசனத்தின் நடுப்பகுதி, இஸ்ரவேல் செய்த பாவத்தை மன்னித்து. 39வது வசனத்தை பாரு. 37வது வசனத்தில், தேசத்தில் என்ன நெகட்டிவான விஷயம் நடந்தாலும் சரி, 39வது வசனத்தில் சொல்றாரு, தேவரீர் கேட்டு மன்னித்து. 42வது வசனத்தில், ஈவன் அந்நிய ஜாதியானும் உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினால். இத்தனை யூஸ் கேஸ் கொடுக்குறாரு, இத்தனை சினாரியோவை கொடுக்குறாருல. எல்லாத்துலேயும் ஐயோ நாங்கள் இப்படிலாம் தவறு செஞ்சால்
அந்த தவறினுடைய விளைவுகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்தால் நீர் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும் இவர் சொல்கிறாருல. இதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? பதில் கொடுக்குறாரு. என்ன பதில் கொடுக்குறாரு? பாருங்கள், 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 3ஆம் வசனத்தில், கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி நடக்கணும்னு இங்கே சொல்கிறாரு. இதே விஷயத்தை நாளாகம புஸ்தகத்துக்கு வாருங்க. 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகத்துக்கு வாருங்கள். அங்கே ஆண்டவர் தாவீது இவனோடு சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் ஸ்டார்டிங்கே அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போதுன்னு ஆரம்பிக்குதா? சரி, இப்போ 12ஆம் வசனத்துலேருந்து பாருங்கள். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி ஆரம்பிக்குதா? 14ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கின்றோம்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான வசனம், தங்களை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்தி. அடுத்து 2வது விஷயம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணி. 3வது விஷயம் என் முகத்தை தேடினால். அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்னெல்லாம் செய்யணும்? தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், முகத்தை தேடணும். இதில் ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா? தாழ்த்துறது. ஏன்னா ஈகோ ரொம்ப கஷ்டம். ஈகோ அடிக்கும், ரொம்ப கஷ்டம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். அப்படி செய்தால் நான் என்ன செய்வேன்? நான் கேட்டு பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர்கிட்ட இவர் யூஸ் கேசஸ் பல சினாரியோஸை வைக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ செய், நீ எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் நீ என்ன செய்? உன்னை தாழ்த்து, என்னை தேடு, ஜெபம் பண்ணு, நான் அதை கேட்டு மன்னித்து க்ஷேமத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன்னு சொன்னார். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஜெபத்தெல்லாம் பண்ணார்ல, தேவாலய பிரதிஷ்டனைக்கு இந்த ஜெபத்தெல்லாம் பண்ணார்ல, இத்தனை சினாரியோஸ் வச்சார்ல, ஆண்டவரும் நான் உனக்கு மன்னிப்பேன்னு சொன்னார்ல. ஆனால் தேவன் 2 முறை பேசும்போதானாலும் சரி, தேவன் சிட்சைகளினூடாக பேசும்போதானாலும் சரி, சாலமோன்ட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு ஜெபம் இருந்துச்சா? சொல்லுங்க, சாலமோன்ட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு ஜெபம் இருந்துச்சா? இல்லை. சாலமோன்ட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு தாழ்வு தாழ்மைப்படுத்துகின்ற சிறுமைப்படுத்துகின்ற அந்த செயல் இருந்துச்சா? இல்லை. ஆக்சுவலி அந்த வார்த்தைகள் ஆண்டவர் அழகாக எழுதியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு நீ என்ன செய்யணும்? தாழ்த்தி, அடுத்து ஜெபம் பண்ணி, அடுத்து தேடி, அடுத்து பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும்? திரும்பணும். அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இதில் என்ன தெரியுமா? தாழ்த்தினா தான் மிச்சம் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியுங்க? செய்ய முடியும். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு இருந்தோம்னா மிச்சம் 3 விஷயத்தை என்ன செய்ய முடியாதுங்க? செய்யவே முடியாது. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து, நீயே அந்த மனுஷன், ஏய் சாம ரூமுக்குள்ளே நீயே நானும் தான் இருக்கும், அப்படியே முடிச்சுக்கலாம், உனக்கு இந்தா காசு தரேன், இல்லாட்டி உன்னை உயிரை தூக்கிடுவேன், நீ அமைதியாக போய்க்கோ, எல்லாருக்கும் முன்னாடி நல்லா தெரிஞ்சு போச்சு, அவன் ஏதோ போர்க்களத்தில் செத்து போயிட்டா ஒரு தியாகியினுடைய விதவைக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? வாழ்க்கை கொடுத்துருக்குறேன், இப்படியே முடிச்சுக்கலாம், பேசாம போயிரு அப்படி சொன்னாரா தாவீது? நினச்சா சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ இவன் முன்னாடி நான் எப்படி எனக்குன்னு ஒரு கனம் இருக்குதே, ஐயோ என்னுடைய குட்டு வெளிப்பட்டு விட்டதே என்று அவன் என்ன செய்யவில்லைங்க? நினைக்கவில்லை. நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் என்ன செஞ்சுட்டேன்? பாவம் செய்து விட்டேன். அதனுடைய விளைவு அடுத்தடுத்து அவனுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் எல்லா விதமான நாளத்தனை என்ன செய்யணும்? திரும்ப செலுத்தணும். 4 பிள்ளைகளை யார் இழந்ததுங்க? தாவீது இழந்தார். 4 பிள்ளைகளை இழந்தார். அவருக்கு தெரியும் இது எனக்கு என்னது தகும். தாழ்மை, தாழ்த்தினார். அப்போ பாடம் 3, ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது 2வது பாடம். பாடம் 3, தேவன் தவறுகளை சுட்டி காட்டும் போது அந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும். அந்த தவறுகளை சரி செய்வதற்கு முதல்ல 4 ஸ்டெப்பு பார்த்தோம். என்னெல்லாம் செய்யணுங்க? 1, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுங்க? தாழ்த்த வேண்டும். தாழ்த்த வேண்டும்னா என்னது? இப்படியோ துப்பு சாம்பல்லையும் சாக்கையும் போட்டுட்டு உட்காரதெல்லாம் இல்லைங்க. நான் தப்பு பண்ணேங்கிற அந்த அறிக்கை என்ன செய்யணுங்க? வேணும். என் மேலே தப்பு இருக்குங்கிற சொல்லக்கூடிய மனப்பான்மை வேணும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண. நம்ம அவர்கிட்ட பேசணும். நம்ம அவர்கிட்ட பேசும்போது அவரை தேட வேண்டும். அவரை தேடுறது இதில் தான் தேட முடியுங்க,
வசனத்தில் தான் தேட முடியும். அதுக்கப்புறம் வந்து அதோட முக்கியமான விஷயம் என்னதுங்க? தவறுகளை விட்டு விலக வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்கிறவனோ விளக்கம் பெறுவான். அப்படியா? அவர்களை அறிக்கை செய்கிறோம், இது ஈஸி. பாவங்களை அறிக்கை செய்கிறவன் நம்ம எல்லாரும் டெய்லி செஞ்சுட்டு தானே இருக்கோம். அது செய்யாத ஒரு ஜெபமே இல்லையே. கரெக்டு தானே? பாவ அறிக்கை இல்லாத ஜெபமே இல்லை. நானும் யோசித்து தான் பார்க்குறேன், என்றைக்கு தான் பாவ அறிக்கை இல்லாமல் டேரெக்டாக ஆண்டவர்கிட்ட மற்ற விஷயங்கிட்ட பேசலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. எதையோ ஒன்று செஞ்சதை செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறோம், இல்லாட்டி செய்யக்கூடாததை இதை செஞ்சிடறோம். ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பாவத்தை அறிக்கை செய்வதல்ல விஷயம், பாவத்தை விட்டு விடணும். அப்போ 3 பாடங்களை படித்தோம். தேவன் விளக்கினவைகளை என்றைக்குமே என்ன செய்யக்கூடாதுங்க? சேர்த்து கொள்ளக்கூடாது. அது என்றைக்குனாலும் நமக்கு டேஞ்சரஸ். 2வது, தேவன் நம்மை அன்பு கூறுகிறபடினாலே அவர் நம்மை சிட்சிக்கிறார். அதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? சகிக்க வேண்டும். 3வதாக, தேவன் நம்மை சேர்த்து கொள்வதற்கு சிட்சைகளை அனுப்பும்போது அதற்கு பிரதிபலிப்பாக நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த சரி செய்து கொள்வதில் என்னெல்லாம் ப்ராசஸுங்க? தாழ்த்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேட வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். 4வதாக, ஒரு வேளை சாலமன் என்ன தெரியுமா நினச்சிருப்பாரு? தலைக்கு மேலே தண்ணி போயிடுச்சு, எப்படினாலும் இனிமேல் ஒன்றும் நடக்க போகாது, அதனால் என்னத்தை தேடி சரி ரைட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பலத்தில் இந்த விளைவுகளிலிருந்து எப்படி செஞ்சிடலாம், தப்பிச்சுக்கலாங்கன்னு ஒரு அவரை செஞ்சுருக்கலாம், முயற்சி எடுத்துருக்கலாம். அதனால தான் நான் நேற்று நைட்டு கூட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், இட் இஸ் நெவர் டூ லேட் டு ரிட்டர்ன் டு காட். இதுக்கு மேலே என்னத்தை போகிறது ஆண்டவர்கிட்ட என்று தயங்கி கொண்டு தாண்டவரிடத்திலே செல்லுவதை தாமதிக்க வேண்டாம். எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் நம்ம அதை சரி செய்ய முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவரை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆண்டவரை விட்டு ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கே பயம். அப்படியே எப்படி பேச, எப்படி ஆராதனை சிந்தனை கொடுக்க, எப்படி ஸ்தோத்திரம் பண்ண, எப்படி அதை பண்ண இதை பண்ண அப்படின்ட்டு போட்டு மருவிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சரி, இப்போ அவர்கிட்ட போகாமல் வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? நம்முடைய பலத்தில் என்ன செய்ய முடியும்? ஜோசப் அண்ணே, ராமநாடு ஜோசப் அண்ணே அருமையான ஒரு பாட்டு எழுதியிருப்பார். என்னை விட்டால் உமக்கு எத்தனையோ கோடிகள், ஆனால் உம்மை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை. ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம யார்கிட்ட போக முடியும்? எந்த சூழலில் ஆகிலும், எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நம்ம யார்கிட்ட தான் போகணுங்க? ஆண்டவர்கிட்ட தான் போகணும். அந்த மாதிரி விளைவுகள், அதாவது பாவத்தினுடைய விளைவுகள் தொடங்கின பின்னரும், பாவத்துக்கான தண்டனைகள் தொடங்கின பின்னரும் ஆண்டவரை தேடினால் ஆண்டவர் அதையும் என்ன செய்யறதுக்கு, மாற்றுவதற்கு வல்லவர். இவர் ஜெபம் பண்ணுறதே அப்படிதாங்க ஜெபம் பண்ணுறாரு. எங்களுக்கு நாங்கள் பாவம் செஞ்சு சிறையிருப்பில் போனாலும் நீர் என்ன செய்யும்? இரக்கம் காட்டும். நாங்கள் பாவம் செஞ்சு வானம் அடைபட்டாலும் நீர் என்ன செய்யும்? இரக்கம் காட்டுன்னு தானே சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செஞ்சு தவறுகள் இருக்கும்போதே நீ அப்போ கூட நீ இட்ஸ் நாட் டூ லேட் யூ கம் பேக். அப்போ கூட நீ வா, நான் உன்னை என்ன செய்கிறேன்? சேர்த்துக்கொள்கிறேன். சாலமோன் ரெகொபெயாம் தான் அடுத்து வரப்போறான்னு தெரிஞ்ச பின்னரும் ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் உண்மை தேடவே இல்லை, நான் உமக்கு விரோதமாக செயல்பட்டுட்டேன், என்னுடைய சுய ஞானத்தை சார்ந்துட்டேன், நான் உம்முடைய ஞானத்தை சாரல, என்னைய மன்னிங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க என்று சொல்லியிருந்தால் சூழ்நிலைகள் மாறி இருக்குமா? மாறி இருக்காதா? கண்டிப்பாக மாறி இருக்குங்க. ஆனால் சாலமோன் செய்யலை. நம்முடைய வாழ்க்கையில் சாலமோன் இந்த ஜெபத்தில் போகிற போக்கில் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் சொல்வார். அதை பாருங்கள், 46 வசனத்தில், 8வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 8:46. இப்படி ஒவ்வொருத்தராக இப்படி நடந்தா அப்படி நடந்தா மன்னின்னு சொல்லிட்டே வர்றாருல, அதில் ஒரு போகிற போக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார். 46 வசனத்தில் என்ன சொல்கிறாரு? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. யார் தான் பாவம் செய்யாமல் இருக்கிறான்? யாராச்சும் கை தூக்க முடியுமா நான் பாவமே செய்யலைன்னு? பாவம் செய்யாத மனுஷனே இல்லை. ஆனால் நம்ம விஷயம் எது நம்ம வித்தியாசப்படுத்தணும், அதுலேருந்து நம்ம என்ன செய்யணுங்க? மீட்கணும். இந்த விஷயத்தை நினைக்கும் போது ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் என்னை ரொம்ப நெகிழ்ச்சியாக்குன ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம்னு சொன்னாலே உங்களுக்கு டக்குன்னு புரிய தட்டிடும். என்ன விஷயம்? காணாமற் போன ஆடு, காணாமற் போன வெள்ளிக்காசு, அடுத்து குமாரன், இளைய குமாரன். அந்த குமாரனுடைய விஷயத்தில் 20வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நல்ல கவனிங்க. 20வது வசனத்தில், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில்,
அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை, தகப்பனுடைய அன்பை பார்த்தீங்களா? அவனை என்னெல்லாம் செய்கிறாருங்க? கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை. எப்படி இருந்திருப்பான் இந்த ஆளு? இந்த பையன் எப்படி இருந்திருப்பான் சொல்லுங்க? இந்த பையன் எப்படி இருந்திருப்பான்? நல்ல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் சொல்லுங்க? இங்கே வர்றதுக்கு முன்னாடி பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். சரி, நல்லா போகும்போது பையன் எப்படி இருந்திருப்பான்? அப்பா விட்டு வெளியில் போகும்போது பையன் எப்படி இருந்திருப்பான்? நல்லா கொழுன்னு இருந்திருப்பான் இல்லையா? ஆனால் இப்போ வரும்போது அப்படி தான் இருந்திருப்பானா? ஆள் மெலிஞ்சு போயிருப்பான். உரு தெரியாமல் அவன் என்ன செஞ்சிருப்பான்? போயிடுப்பான். ஆனால் அவன் இருக்கிற நிலைமையில அப்பா என்ன செய்கிறாருங்க? காண்கிறார். அப்புறம் மனதுருகி அவனிடத்தில் என்ன செய்கிறார்? ஓடுகிறார். அவன் கழுத்தை கட்டி கொள்கிறார் அவனை. இதில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இதெல்லாம் அவர் எப்போ செய்கிறாரு? அந்த வசனத்துக்கு முன்னாடியே அவன் தகப்பன் அவனை கண்டான், மனதுருகினான், ஓடினான். எப்போ? அவன் எப்போ? அந்த வசனத்தை பாருங்க. அவன் எழுந்து தகப்பன் இடத்துல வந்தான், அவன் தூரத்தில் வரும்போதே. அவன் இத்தனாம் தேதி வருவான் அப்பாவுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அவன் இத்தனாம் தேதி வருவான் அப்பாவுக்கு தெரியுமா? அப்பாட சொல்லிட்டு போனானா நான் இத்தனாம் தேதி வருவேனே? அப்படின்னா இவங்க அப்பா வந்து தூரத்தில் வரும்போதே பார்த்துருக்காருன்னா என்ன அர்த்தங்க? எப்போ இருந்து பதில சொல்லுங்க. எப்போ இருந்து? அவன் போனதுலேருந்து டெய்லி அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவன் வீட்டை விட்டு ஆஸ்திகளை எல்லாம் சேர்த்து கொண்டு, அப்படித்தானே? அவன் வீட்டை விட்டு என்ன வாசிக்கின்றோம்? தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? சேர்த்து கொண்டு, எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, 13 எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தி அழித்து போட்டான். எவ்வளோ நாள் ஆச்சோ நமக்கு தெரியாது. இவன் இங்கேருந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தூரமான இடத்துக்கு போனால் எவ்வளோ நாள் ஆச்சோ தெரியாது. ஆஸ்திகளெல்லாம் அழிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சோ நமக்கு தெரியாது. அடுத்து என்னாச்சுங்க? பஞ்சம் என்ன செய்யுது? வருது. அது எவ்வளோ நாள் ஓடிச்சோ தெரியாது. அந்த பஞ்சத்தில் வந்து இவன் வந்து பன்றிகளை மேய்க்கும்படி போனானே, அது எவ்வளோ நாள் ஆச்சோ தெரியாது. போய் அதனுடைய தவிட்டினாலும் தன்னை திருப்திப்படுத்த மனதாக இருந்தானே, ஆனால் அது கூட கிடைக்கல. இந்த டைம்ஸ்லாம் எவ்வளோ ஆச்சோ தெரியாது. அவன் புத்தி தெளிவதற்கு எவ்வளோ நாள் ஆயிட்டோ தெரியாது. அவன் திரும்ப வரணுங்கிற தீர்மானம் எப்போ எடுத்தானோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், இவன் போன அன்னையிலேருந்து அவங்க அப்பா டெய்லி வெளியில் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருங்க? பார்த்து கொண்டே இருக்கிறார். இவன் போன அன்னையிலேருந்து அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதான் தகப்பனுடைய அன்பு. அப்பா டெய்லி பார்த்துட்டு இருக்கிறார். அப்பா ஒருவேளை டெய்லி பார்க்கலாட்டினா, ஒருவேளை மூத்த மகனை இவர் வந்து சந்திக்க வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க அப்பா வந்து டெய்லி வந்து பார்க்கல. இவன் வர்ற அண்ணன் நேரம் பார்த்து மூத்த மகன் வந்துட்டாரு. இவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? சொல்லுங்க. இவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? மூத்த மகன் முதல்ல வெளியில் இருக்கும்போதே தூரத்தில் வரும்போதே அடிச்சு என்ன செஞ்சிருப்பாங்க? பத்திருப்பான். வேற யாரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் யாரை சந்திக்கணும்? அவனை சந்திக்கணும். இவன் போன அன்னையிலேருந்து டெய்லி ஆண்டவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். தூரத்தில் வரும்போதே நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன். பரலோகத்தில் நமக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் வருவோமான பிதா என்ன செஞ்சுட்டே இருக்கிறாருங்க? காத்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரை ஏமாத்திரக்கூடாது. டெய்லி இஸ் வெயிட்டிங். அவர் டெய்லி காத்துக்கிட்டே இருந்ததுனால தான் என்னைக்கோ ஒரு நாள் பையன் தூரத்தில் வரும்போது அவன் என்ன செஞ்சுட்டாருங்க? தெரிஞ்சிருச்சு. பையன் தூரத்தில் வரும்போது தெரிஞ்சு. நான் என்ன கேட்குறேன், பையன் வந்து போன அதே ஷேப்பில் இருந்தானா? இல்லை. பையன் போனப்போ இருந்த அதே முக தோற்றத்தில் இருந்திருப்பானா? இல்லை. ஒருவேளை இங்கே இருக்கும்போது நல்லா சவரம் பண்ணி நீட்டாக இருந்திருப்பான். ஆனால் அங்கே போகும்போது எது கூட இருந்தாங்க? பன்னி கூட இருந்தான். பையன் போனப்போ இருந்த அதே ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பானா? இல்லை. பையன் போனப்போ இருந்த அதே. எப்படிங்க இந்த அப்பா கண்டுபிடிச்சார்? யோசிச்சு பாருங்க. இந்த அப்பா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? யோசித்து பாருங்க. பிள்ளையினுடைய வாசம் தகப்பனுக்கு என்ன செய்யுங்க? தெரியும். யாக்கோபு சொல்கிறான், கிட்டவா சத்தம் என்னமோ யார் மாதிரி இருக்கு? யாக்கோபு மாதிரி இருக்கு. ஆனால் ட்ரெஸ் எல்லாம் தொட்டு பார்த்தா எப்படி இருக்குங்க? இது யாருடைய ஸ்மெல் மாதிரி இருக்கு?
அவன் சொல்கிறான், அவன் வேதத்தில் வாசிக்கிறான், அவன் அதை மோந்து பார்த்து இது என் குமாரனுடைய வாசனை. காட் நோஸ் யுவர் ஸ்மெல். உன் ஸ்மெல் ஆண்டவருக்கு தெரியும். அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார் எவ்ரி டே. வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பார் ஆண்டவர்? சொல்லுங்கள். வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாரா? வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு ஆண்டவர் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரா? வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் என்னத்தையோ ஒன்று பொழுதுபாக்கா பண்ணிகிட்டு இருப்பாரா? இல்லை. ஆண்டவர் இவன் போன நாள் முதற்கொண்டு என் பையன் வந்து விட மாட்டானா, என் மகன் வந்து விட மாட்டானா, என் மகன் திரும்பி விட மாட்டானா, அவன் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை இருக்கிற வனமாக என்ன செய்து கொள்வேன், சேர்த்து கொள்வேன் என்று ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் தன்னுடைய கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரைக்கும் he is just searching. அப்படி சர்ச் பண்ணதுனால தான் தூரத்தில் வரும்போதே அவர் என்ன செஞ்சிட்டாருங்க, பார்த்துட்டார். சரி வரட்டும் அப்படின்னு பண்ணாரா? இல்லை. என்ன செஞ்சாருங்க, இவர் ஓடினார். அவன்கிட்ட எப்படி அப்பாட்ட பேசுறதுக்குன்னு அவனுக்கு தயக்கம். அவர் நீ பேசவே வேண்டாம், நீ வந்தாலே போதும். ஆண்டவர் என்ன தெரியுமா இருக்கிறார், எதிர்பார்க்கிறாரு, எப்போ நீ அது இதெல்லாம் எனக்கு பண்ண வேண்டாம், நீ இருக்கிற இடத்த விட்டு என்ன செஞ்சிரு, எழுந்து. அதான் நம்ம வாசிக்கிறோம். அவன் என்ன செய்தான், 20ஆம் வசனத்தில், எழுந்து புறப்படு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு. ஏதோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி லாக் ஆகி உட்காந்துருப்போம். எப்படி ஆண்டவரை ஃபேஸ் பண்ணான்னு உட்காந்துருப்போம். நான் சொல்கிறேன், இருக்கிற இடத்துல அது சேறு ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல, பன்னியினுடைய நாற்று இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம், வருவோம். தூரத்திலிருந்து வரும்போதே நம்மை சேர்த்து கொண்டு அணைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். சேர்த்து கொள்ள மனதாக அவர் இருக்கிறார். நாம் மனதாக இருக்கிறோமா? சாலமோனுக்கு என்ன இல்லைங்க, மனதில்லை. கண்களை மூடுவோம். இன்னமும் தாமதம் உனக்கேன் மகனே, இன்ப இயேசுவண்டை எழுந்து வாராயோ, இந்த உலகம் தர கூடா சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே. அண்ணலே சுன்னை அழைக்கிறாரே, அண்ணலே சுன்னை அழைக்கிறாரே. ஏழை மனுவுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, சரி பண்ணிவிட்டு நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த இளைய குமாரன் சரி பண்ணிவிட்டு அவன் என்றைக்குமே அப்பாட்ட வர முடியாது. அவனுக்கு இன்னொரு மாற்று வஸ்திரம் கிடையாது. அவனை தன்னை சரி பண்ணுவதற்கு எந்த விஷயமும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் அவன் செய்யணும், இருக்கிற இடத்துலேருந்து அப்பாட்ட போகணும். நம்முடைய வாழ்க்கையில் நான் சரி பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட போகிறேன்லாம் சொல்கிறத விட்டுட்டு, நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன், ஆண்டவரே இருக்கிறவனமாக என்னை ஏற்றுக்கொண்டு என்னை சரி செய்யும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், நான் மனதாக இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே சாலமோனை எங்களுக்கு முன்பதாக நீ திருஷ்டாந்தமாக வைத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விளக்கினவைகளை அநேக நேரங்களிலே நாங்கள் அவைகளோடு விளையாண்டு விட்டோம், சேர்த்து கொண்டு விட்டோம். அவைகளினுடைய பாதிப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து இனிமேலும் தாமதிக்காமல் ஆண்டவரே விளக்கினவைகளை விளக்க உதவி செய்துள்ளோம். ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்யும் பொழுது நீர் எங்களை நேசித்ததுனால தான் சிட்சிக்கிறீர். அதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். உம்முடைய சிட்சையை சகிப்பதற்குரிய மனப்பாங்கை எங்களுக்கு தாரும். சிட்சையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே, அறிக்கை செய்யக்கூடிய அதனுடைய விளைவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையை எங்களுக்கு தாரும். தேவனே, எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யும். தேவனே, நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனே, உம்மை தேட உதவி செய்யும். தேவனே, எங்களுடைய வழிகளை விட்டு திரும்ப உதவி செய்யும். உம்முடைய சமூகத்திலிருந்து சேமத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஐயோ, எப்படி சந்திப்பது, எப்படி தேவனிடத்தில் நெருங்குவது என்று தயங்கி கொண்டிருக்காமல், தாமதம் பண்ணாமல் ஆண்டவரே, எங்களை பார்த்த உடனேயே ஓடோடி வந்து அனைத்து கட்டி தழுவி முத்திக்கிற ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு உண்டு என்பதை அறிந்து இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து புறப்பட உதவி செய்யும். உம்முடைய அன்பை விளக்குவதற்காக நீர் கொடுத்த அந்த நல்ல ஓமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தூரத்திலிருந்து வரும்போதே
அவனை காண வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தகப்பன் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக மனதாய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் மனதாய் பல முயற்சிகளை எடுக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இதோ அடியேன், இதோ வருகிறோம் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். வரக்கூடிய நாட்களிலே இதை மனதில் கொண்டவர்களாக வாழ உதவி செய்துள்ளோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மீதியான நேரத்தில் உடைய கிருபை எங்களோடு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஸ்தோத்திரத்தோடு இந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.